இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கவிதா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல, அது போதும். இது வெறும் டாக்குமெண்ட் தானே, போனா போகுது, விடு. வா, இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அந்த டாக்குமெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தான் தெரியும். நான் செம்ம அப்செட்டா இருக்கேன். ப்ளீஸ் என்ன சமாதானப்படுத்துறேன்னு இரிட்டேட் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருங்கம்மா. கவிதா டென்ஷன் ஆகுறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. எல்லாமே போச்சு. அத்தை விடுங்க அத்தை. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நல்லவேளை உங்களுக்கு அடி எதுவும் படல, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல்ல போனா எதுவும் ஆகாம இருந்ததுக்கு நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும். பேப்பர் சைன் தானே, ரெடி பண்ணி இன்னொரு தடவை சைன் போட்டா போச்சு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களா? பாத்துக்கலாம். இல்ல தெரு, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கே ஹேண்ட் ஓவர் பண்ணி ஆகணும். அதோட சீரியஸ்னஸ் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதெல்லாம் விடுங்க, பாத்துக்கலாம். இப்ப எதுவும் தப்பா நடக்கல, எல்லாமே நல்லதுக்கு தான். ஆமா அத்தை. என்ன தெரு, நீ இப்படி சொல்ற? அத்தா என்கிட்ட சைன் வாங்குனீங்களே, அது என்ன டாக்குமெண்ட்? தெரு என்ன திடீர்னு இப்படி கேக்குறா? ஏதாவது தெரிஞ்சிருச்சா? நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதுல ஏதோ கோல்மால் இருக்கு, அதனாலதான் அவன் மறைக்கிறான். உங்களை தான் அத்தை கேக்குறேன், என்ன டாக்குமெண்ட் அது? அது வந்து நம்ம ஜாப் ஆர்டர் கொடுக்கிற கம்பெனிக்கான டீலுக்கான டீட் டாக்குமெண்ட் பேப்பர். அவ்வளவுதானே அத்தை, அந்த டீலை கேன்சல் பண்ணிருங்க. கவிதா, திரு, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உன்னால எப்படி டீலை கேன்சல் பண்ணிடுங்கன்னு ஈஸியா சொல்ல முடியுது? அத்தை, ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட போகும்போது 2-3 தடவை தடங்கல் ஆச்சு. நான் அப்பவே யோசிச்சேன். இப்போ நீங்களே தடிக்கு விழுந்ததுக்கு அப்புறம் இது பெருசு பண்ண வேணாம்னு சொல்றீங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி தான் ஆகுது. இது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இந்த டீலை கேன்சல் பண்ணுங்க அத்தை. என்ன திரு இப்படி பேசுற? எதுக்கு நான் கீழே விழுந்த விஷயத்தோட இந்த டீலை சம்பந்தப்படுத்தி பேசுற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல திரு. இது பெரிய டீல். இப்படி சிம்பிளா வேண்டான்னு சொல்ற? அத்தை வேணாம். ஒரு டைம் நடந்தா அதை யதார்த்தமா எடுத்துக்கலாம், இன்னொரு தடவை நடந்தா அது கோஇன்சிடென்ட், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துக்கு தடையா வருதுன்னா அது இந்த பிரபஞ்சம் நமக்கு எதையோ செய்யாதுன்னு சொல்ல வருதுன்னு தான் அர்த்தம். அதனால அந்த டீலை இப்போதைக்கு கேன்சல் பண்ணிடுங்க அத்தை. டேக் இட் ஈஸி அத்தை. முதல்ல இந்த விஷயத்தை மறந்துட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்தியா கவிதா, திருவே சொல்லிட்டான். அப்புறம் நீ ஏன் சொத்தே பறி போன மாதிரி இப்படி பதற? போ, போய் ரெஸ்ட் எடு போ. சொத்து தம்பா போயிடுச்சு. சித்தி வாங்க சித்தி, அதையும் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. திருவே கூல் ஆயிட்டான், அப்புறம் என்ன, விடுங்க. கவிதா, வா ரூமுக்கு போலாம். இங்க இருந்தா அதே ஞாபகமாவே இருப்ப. போச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டம் போட்டேன். கொஞ்ச நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. இது எப்படி நடந்தது?